जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति भूजामूलं गुरुर्पादं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। लक्ष्मीपते कमलनाप सुरेश विष्णु वैकुण्ठकृष्ण मधुसूदना श्रीश्रीनिवास ब्रह्मण्य केशवा जनार्दना सक्राने विश्वरूपा विभो मम देहि करावलम्बम्। सद्गुरुनाथ महाराज की जय। जगन्माते राधे कृष्ण माई की जय। भगवद श्री रामानुज स्वामी की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய ஒரு அருட்பெரும் கருணையினால இன்னைக்கு நம்ம சுவாமியினுடைய பரிபூர்ணமான அருளால ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு. என்ன டாபிக் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் யோசனை வந்துச்சு. என்ன யோசனை அப்படின்னா, நிறைய பக்தர்கள், பாபாவோட பக்தர்கள், சாய்ராம் நாங்கள் பாபா கிட்ட பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிட்டோம், ஆனாலும் பாபா எங்களை ஏழெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறார். சாய்ராம் நாங்கள் பாபா கிட்ட பூர்ணமாக சரணாகதி ஆகிட்டோம், ஆனால் என் பிரார்த்தனையை காது கொடுத்து கூட பாபா கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ தான் மனதுக்கு தோணுச்சு, அப்போ சரணாகதினா என்னங்கிறது அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியனையும் சேர்த்து தான் சொல்றது காட்டிலும் கேட்கறதை காட்டிலும், சொல்றது கேட்கறது ரெண்டு பேருக்குமே அது நன்மையை கொடுத்துரும் இந்த சத் சங்கத்தில் பொறுத்து. அப்போ இந்த சரணாகதினா என்ன, சரணாகதியை எங்கே பண்ணலாம், அப்படி சரணாகதி பண்ணால் அது எங்கே கொண்டு போய் நம்மளை விடும், அது எல்லாவற்றையுமே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்றத அடியன் யோசனை பண்ணேன். அதனால் இந்த சரணாகதியை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் எடுத்து பேசலாம் அப்படின்றது தான் அடியன் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன். எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணை தான் நமக்கு துணை புரியணும். நம்ம சச்சிதானந்த சத்குரு சாய்நாதர் அடிக்கடி சொல்வார், என்ன அப்படின்னா, பக்தி பண்ணுங்கிறத பாபா சொல்றத காட்டிலும் என்கிட்ட சரணாகதி ஆகு, உன்னை எனக்கு தந்துடு அப்படின்றத தான் பாபா சொல்லியிருக்கார். அப்படி பாபா சொன்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். நிறைய அத்தியாயங்கள்ல பாபா பலவிதமாக சொல்லியிருக்கார். அப்படி பலவிதமாக சொல்லப்பட்ட குருநாதருடைய வாக்குகளை நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறம் இந்த சரணாகதியை பற்றி நம்ம கொஞ்சம் அனுபவிக்கலாம். முதல்ல அத்தியாயம் 3ல் சரியா 18வது பக்கம் அவர் பாபா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒருவன் என்னுடைய நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு இருக்கார். என்னுடைய வாழ்க்கையை செயல்களை ஊக்கமுடன் இசைவாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா திசையிலையும் நான் இருப்பேன் அப்படின்றார். என்கிட்ட உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதுமே இயற்கையிலேயே மகிழ்வு எய்துவர் அப்படின்றார். நம்பிக்கையோட என்னுடைய லீலைகளை யாராவது பாடுனா அப்படின்னா அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு பாபா சொல்றார். பாருங்க, அடுத்த வரி ரொம்ப கவனம்.
எவன் என்னிடம் பூர்ண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் நிரந்தரமாக இருத்தி தியானம் புரிகின்றானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும் அப்படின்னு சொல்றார். எதுலேருந்து விடுவிக்கிறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எதுலேருந்து விடுவிக்கிறது அப்படின்னா இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுவிக்கிறது அப்படின்றது அர்த்தமாகும். பாபா சொன்ன இந்த வாக்குகளை நீங்க கொஞ்சம் கேட்டிருப்பீங்க. குருநாதர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா பூர்ணமான சரணாகதி பண்ணு அப்படின்றதுதான் பாபா அடிக்கடி சொல்றார். மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல சொல்றத போல புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய், அப்படி பல பிறவிகளை கடந்துதான் இந்த மனுஷ ஜென்மா நமக்கு தெய்வத்தினுடைய ஒரு பூர்ணமான அருளால நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சும் நம்மளுடைய பிறவிய நம்ம வீணாக்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலே பெரிய முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? கிடைச்ச ஜென்மாவை நம்ம சரியா பயன்படுத்தி கொண்டு அதை சரியான விதத்துல பயன்படுத்துறதுக்கு தான் பகவானும் குருநாதரும் இந்த தேகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த தேகம் இல்லை அப்படின்னா இந்த பிறவியினுடைய லட்சியம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா 84 லட்ச ஜீவராசிகள் பகவானால இந்த தேசத்துல படைக்கப்பட்டிருக்கு. 84 லட்ச ஜீவராசிகளுமே சுவாமியும் குருநாதனும் எப்படி படைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு உருவத்தை கொடுத்துதான் படைக்க வச்சிருக்கார் சுவாமி. ஏதோ ஒரு உருவம், மரத்துக்கு மரம்னா இப்படி இருக்கணும், செடி கொடினா இப்படி இருக்கணும், ஆடுனா இப்படி இருக்கணும், மாடுனா இப்படி இருக்கணும், பாம்புனா இப்படி இருக்கணும், மனுஷனா இப்படி இருக்கணும், பேயினா இப்படி இருக்கணும், பூதம்னா அப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் படைச்சு வச்சிருக்கார். ஆனா ஏதோ ஒரு சொரூபத்துல ஒரு நாம ரூபத்துல தான் பகவான் படைச்சு வச்சிருக்கார். ஏன் படைச்சு வச்சிருக்கார் அப்படின்னா அவர் ஒளிந்து விளையாடக்கூடிய சுவாமி. யாரு? தெய்வம், இறைவன். அதனாலதான் பிரகலாத ஆழ்வார் எங்கும் நிறைந்த ஸ்ரீ ஹரிய பூர்ணமா அந்த ஹரியனுடைய திருவடியில தன்னை பூர்ணமா சமர்ப்பணம் செய்து, அப்பா ஸ்ரீ ஹரியனுடைய பரம எதிரி, புள்ள ஹரியனுடைய பரம பக்தன். எப்படிப்பட்ட லீலையை பாருங்க. அப்பா ஸ்ரீஹரியாகிய மகாவிஷ்ணுவை எதிரியா பார்க்கிறவர் அப்பா. பையன் மகாவிஷ்ணு தான் தனக்கு எல்லாம், மகாவிஷ்ணு தான் பரபிரம்மம்னு நினைக்கக்கூடிய பையன். இப்ப 2 பேரையுமே வச்சு பகவான் என்ன மாதிரி லீலையை பண்ணி இந்த தேசத்துக்கு எவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்தார் பாத்தீங்களா? ஒரு பக்கம் என்னுடைய எதிரி மகாவிஷ்ணுன்னு சொல்லிக்கிட்டு அழைகிறாரு அப்பா, ஒரு பக்கம் எனக்கு எல்லாமே என் ஹரிதான் சொல்லக்கூடிய பிரகலாதன். கோபம் அடைஞ்ச நம்மளுடைய ஹரண்யகசிபு பிரகலாத ஆழ்வார, அதாவது சின்ன குழந்தை, அவர் நெருப்புல பிடிச்சி தள்ளி விடுறது, அதுக்கப்புறம் யானையை விட்டு மிரிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலையிலேருந்து தள்ளி விடுறது, பாம்புகளை விட்டு கடிக்க விடுறது, எண்ணெய் சட்டியில உட்கார வைக்கிறது, கட்டி போட்டு சித்திரவதை பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சார் பிரகலாத ஆழ்வார். ஆனா ஒரு துரும்பு கூட அவரோட உடல்ல படல. காரணம் என்னவா? தன்னையே சுவாமி கிட்ட தந்தாச்சு. அப்படி தன்னையே சுவாமி கிட்ட தரதுக்கு ஒரு கிருபை இருக்கு. என்னன்னா குருநாதருடைய கிருபை. அந்த குருநாதர் யாருன்னா நாரத மகரிஷி. ஏன்னா பிரகலாதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவுலேருந்து அந்த குழந்தைக்கு ஹரிபக்தியினுடைய விசேஷங்களை நாரதர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார் கருவுல இருக்கும் பொழுதே. அதனாலதான் யாருக்காவது குழந்தை பிறக்க போது ஒரு கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னா டிவி பார்க்க கூடாது, சீரியல் பார்க்க கூடாது, கண்ணா பின்னான்னு எதையும் பார்க்க கூடாது, தெய்வ விஷயமாவே நினைத்து கொண்டு தெய்வத்தினுடைய நிலையாவே மனதில் நினைத்து கொண்டு இருக்கணும்னு பெரியவங்க சொல்றது. அப்படி யாராவது ஒரு பொம்நாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரகலாதன் மாதிரி ஒரு நல்ல குழந்தை பிறக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆசைக்கு பெத்தா என்ன ஆகும்? ஒன்னும் நடக்க போறது இல்லை, பூமிக்கு பாரம் தான். அப்ப நம்ம எல்லாருமே நிறைய பெண்கள் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கணும் அப்படின்னு ஆசைக்காக பெற்றெடுக்க கூடாது, தேசத்துக்காக பெற்றெடுக்கணும். பிரகலாதன் மாதிரி நிறைய பக்தர்கள் மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையினால இந்த உலகம் உத்தாரணமாகணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஜீவராசிகளுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு நன்மைகள் இருக்கணும்.
அப்படிப்பட்டதை தான் பெற்றெடுக்கிறதுக்கு நம்ம எண்ணம் கொள்ளணுமே தவிர ஆசைக்காக ஈண்டெடுக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்படிப்பட்ட சரணாகத பக்தியை கொண்ட பிரகலாதனை சரணாகத வஸ்தலனாகிய ஸ்ரீமன் நாராயணன் எப்படிலாம் ஓடி போய் காப்பாத்தினார். பராசர பட்டர்னு ஒருத்தர் நம்மளுடைய ஆழ்வார்கள் விஷயங்கள்ல உடையவர். அவர் ஒரு முறை வனத்துக்கு போயிருக்கார். அப்படி போகும் பொழுது ஒரு காட்சியை கண்டு மயங்கி விழுந்துட்டார். அவ்வளவுதான். அப்புறம் பின்னாடி வந்த சீடர்கள் எல்லாரும் அவரை தூக்கி பிடிச்சிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரை ஆஸ்வாசப்படுத்தி என்ன நடந்துச்சு குருநாதான்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் ஒரு பெரிய காட்சியை கண்டேன், அந்த காட்சியை கண்ட பிறகு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னாரு. அப்படி என்ன காட்சியை கண்டீங்க அப்படின்னு சீடர்கள் கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், ஒரு பயங்கரமான திருடன் முயல் குட்டியை 2-3 குட்டியை பிடிச்சிட்டு போனான், சாக்கு உள்ள வச்சு திணிச்சு இழுத்துட்டு போனான். அந்த முயல் குட்டிகளை பார்த்த அந்த முயல் குட்டியினுடைய அம்மா ஓடி போய் அந்த முயலை தூக்கிட்டு போறான் இல்லையா திருடன், அவன் காலை கட்டி பிடிச்சு அழுதிச்சான். என் குழந்தைங்களை விட்டுடுன்னு அழுதிச்சான். அதனுடைய அழுகைய பார்த்து அந்த திருடன் மனம் மாறி அந்த குழந்தைங்களை விட்டுட்டு போனானா, முயல் குட்டிகளை விட்டுட்டு போனானா. அதை பார்த்தேன், நான் அழுதுட்டேன் அப்படின்னாராம். இதுல என்ன பெருசா நீங்க கண்டுபிட்டீங்க அப்படின்னு சீடர்கள் கேட்க, சரணாகதின்னு வந்து அந்த திருடனுடைய காலில் அந்த முயல் குட்டியினுடைய அம்மா போய் விழுந்துச்சு. நம்மளை நோக்கி சரணாகதின்னு ஒண்ணு வந்துட்டு இதை ரட்சிக்கணும்னு சொல்லி அந்த திருடனுடைய மனமே உருகிருக்கே அப்படின்னா சரணாகதிங்கிற ஒரு தன்மைக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குங்கிறத எனக்கு பகவான் காட்டி கொடுத்தான், அதனால நான் அழுதேன் அப்படின்னாராம். ஒரு திருடனுடைய மனமே இறங்குது சரணாகதிக்கு. ஒருத்தன் வந்து காலில் விழுந்து என்னை காப்பாத்து, எனக்கு ரட்சணை பண்ணு அப்படின்னு காலில் விழுந்துட்டான் அப்படின்னா, ஒரு நிமிஷம் சாயி ப்ளீஸ். அப்ப சுவாமியினுடைய அந்த அனுகிரகம் இருக்கு இல்லையா, இருக்கு. இந்த கேமரா கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்ப அந்த ஒரு முயலை குட்டியை தூக்கிட்டு போன அந்த திருடனுடைய மனசே அந்த சரணாகதிக்கு மாறிட்டு அப்படின்னா, அப்ப அந்த சரணாகதியினுடைய மகத்துவம் என்னங்கிறத அந்த பக்தர்கள் எவ்வளவு எளிதா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் சரணாகதிக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு. பொதுவா நம்ம ஏன் சரணாகதி பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நம்ம எதுக்கோ யார் காலையோ போய் விழுவுறோம். நம்ம எதுக்கோ யார் காலையோ போய் விழுவுறோம். எனக்கு அது வேணும், அதாவது சில பேருக்கு சில காரியங்கள் ஏற்படணும் அப்படின்னா நயந்து போறது, காலையே போய் விழுந்துடுறது, அவங்களுக்கு அடிமையாவே இருக்கிறது அப்படின்ற நிலையெல்லாம் நிறைய மனிதர்கள்ட்ட உண்டு. ஆனா எம்பெருமானாகிய தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு பெரிய எண்ணம் என்ன அப்படின்னா, படைச்சவர் காத்தவர் அவர் இல்லையா, காப்பவர் அவர் இல்லையா, இந்த குழந்தைங்களை எல்லாருக்கும் மோட்சகதியை கொடுக்கணுமேனு ஆசை பகவானுக்கு. எப்படியாவது ஒரு ஜீவனையும் விடாம எல்லா ஜீவன்களையும் கடை தேர விட்டு அந்த ஜீவன்களுக்கெல்லாம் மோட்சகதியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்குமே அபயகஸ்தத்தை கொடுத்து சரணாகதிங்கிற ஒரு வழியையும் கொடுத்து அதுக்கு ஒரு ஆச்சாரியனை பூமிக்கு அனுப்பி வச்சு பகவத் ராமானுஜரை இந்த சரணாகதினா என்ன, அதை எப்படி பண்ணணும், அது பண்ணா அந்த சரணாகதின்ற தன்மை எங்க கொண்டு போய் சேர்க்கும்ங்கிறது முதற்கொண்டு நமக்கு பகவானே காமிச்சு கொடுத்திருக்கார் பல வழியில பல மகான்கள் மூலமா. அப்படி ராமானுஜ சுவாமியினுடைய பாடல்கள்
அதாவது அவர் உருவாக்குன பல விசேஷங்கள்ல சரணாகதி கத்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கு. நீங்க யூடியூப்ல அல்லது கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க. சரணாகதி கத்யம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்கும். ஸ்லோகத்துக்கு கீழே அர்த்தம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்லோகத்துக்கு கீழே அர்த்தம் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்ப சரணாகதி அப்படின்னு பண்ணக்கூடியது மனுஷ பிறவிக்கு மட்டும்தான் இல்ல, மிருகங்கள் கூட பகவான் கிட்ட சரணாகதி பண்ணி மோட்சத்தை பெற்றிருக்கு. அப்ப இந்த சரணாகதியினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்சம்தான் அதுக்கான வேல்யூவே. சரணாகதி ஏன் பண்றோம்? நம்மளால எதுவுமே முடியாது, நம்மளால எதுவுமே முடியாதுங்கிறது தான் பரம சத்தியம். அந்த சத்தியத்தை ஒப்புக்கொண்டவர்கள் தான் பகவத் பக்தர்களாகவும் அடியார்களாகவும் இந்த பூமியில இருந்திருக்காங்க. அடியார்களாகவும் பக்தர்களாகவும் இந்த பூமியில இருந்திருக்காங்க. இப்ப என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, நைட்டு தூங்க போறோம், காலையில நம்மளால எந்திரிக்க முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. பாதி பேர் அந்த தூக்கத்திலேயே பகவான் கிட்ட போயிடுறாங்க. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்துல் கலாம் போல அப்படியே சுருண்டு கீழே விழுந்து பிராணனை விட்டுடுறாங்க. சில பேர் போய்கிட்டே இருக்காங்க வண்டியில, யதார்த்தமா ஏதோ சில நிகழ்ச்சிகள் நடந்து அவங்களும் கிளம்பி போகிற மாதிரி சூழ்நிலைகள் அமையுது. அப்ப எதுவுமே நம்ம கையில இல்லை அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமா உணரணும். எதுவுமே நம்ம கையில கிடையவே கிடையாதுங்கிறத என்னைக்கு ஒருத்தர் உணர்ந்து கொண்டாரோ அதுக்கு வர விஷயம் என்னன்னா, பாபா ஷிரடி சேத்திரத்துல பலவிதமான பக்தர்களை ஆட்கொண்டார். பெரிய பெரிய ஆபீசர்கள்லாம், பெரிய பெரிய ஜட்ஜிலாம், பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாரையும் ஷிரடிக்கு பிடிச்சி இழுத்தார். ஷிரடிக்கு பிடித்து இழுத்த பிறகு இப்ப நானா சாஹிப் சாந்தோர்கர் வரார் அப்படின்னா நீ என்ன பண்ற, 2 நாள் தங்கி இருந்துட்டு போன்னு சொல்லுவார். பாபா நான் இங்க தங்கிட்டேன்னா என் வேலை போயிடும் பாபா அப்படின்னு பாபா கிட்ட சொல்ல முடியாம 2 நாள் இருப்பார். 3ஆம் நாள் அவசர அவசரமா கிளம்பி போய் ஆஹா விட்ட வேலையை செய்யணுமேன்னு போனா எந்த வேலையை செய்யணுமோ அதுக்கு ஒரு அதிகாரி சைன் பண்ணணும். அந்த அதிகாரி வராம இருந்திருப்பார் அந்த 2 நாள். அப்ப முன்கூட்டியே என்ன நடக்க போதோ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய பகவானாக, பரமாத்மாவாக, சத்குருநாதனாக நம்ம பாபா அங்க ஷிரடி சேத்திரத்தில் இருக்கும் பொழுது பாபாவுடைய திருவாக்குல இருக்கக்கூடிய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு பாபா ஒரு கிணத்துல குதினா குதிச்சு விடணும். பாபா இந்த சனத்துல நீ என்கிட்ட வானா வந்துடணும். புரியுதுங்களா? இந்த சனத்துல நீ இருக்காத, நீ என் கூட வந்துரு அப்படின்னா நம்ம வந்துடணும். அவ சுவாமி கூப்பிடுற இடத்துக்குலாம் நம்ம ஓடி போயிடணும். அப்ப அந்த சுவாமி என்ன மாதிரி நம்மளை கூப்பிடுதோ, என்ன மாதிரி ஆட்டு வைக்குதோ அதற்கு ஏற்றாற் போலதான் நம்மளும் ஆடணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடணும் அப்படின்னா நமக்கு மேல மேல பிறவிதான் வந்து விழும் அப்படின்றது தான் அர்த்தமாகும். அதே மாதிரி பாபா பார்த்தீங்கன்னா 22வது பக்கம் சாயி சச்சரிதத்துல 22வது பக்கத்துல ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். அந்த 22வது பக்கத்தை படிக்கிறேன், கேளுங்க. பாபா மத்தியான ஆரத்தி முடிஞ்ச கையோட எல்லா பக்தர்களும் போவாங்க. திருப்பி எல்லாரையும் பிடிச்சி கூப்பிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ அது அத்தனையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா சுவாமி பஞ்சமகா பூதமாக, சூரியனாக, சந்திரனாக, ஜீவாத்ம வடிவம் என யாதுமாகி நீக்கமர்ந்திருக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சுவாமி. பஞ்சமகா பூதமாக இருக்கிறது குருநாதர் தான். அதாவது நம்மளை தாங்கக்கூடிய நிலமாக இருக்கிறது சாய்நாதர் தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியா இருக்கிறது சாய்நாதர் தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனா இருக்கிறது, அதாவது வாயுவா இருக்கிறது சுவாமி தான். அடுத்து ஆகாசமா இருக்கிறது சுவாமி தான். நீரா இருக்கிறது சுவாமி தான். அப்ப பஞ்சமகா பூதமாகவும் இருக்கிறது குருநாதர் தான். நல்லா ஒத்துக்கலாம். நம்ம அதை காட்டிலும் சூரியனாக இருக்கிறது நம்ம குருநாதர் தான்.
சந்திரனாக இருக்கிறது நம் குருநாதர் தான். ஜீவாத்ம ரூபமா இருக்கிறதும் குருநாதர் தான். அந்த ஜீவாத்ம ரூபம் யாருன்னா நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா ஒரு சொரூபம், அந்த சொரூபம் தான் ஜீவாத்ம சொரூபம். அந்த ஜீவாத்ம சொரூபம் வேற யாரும் இல்ல, நம்ம சாயிநாதருடைய பிரதிரூபமே. இதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் இந்த பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படின்றது. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொந்தமானது, புரியுதுங்களா? இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மாவான பெருமாளுக்கு சொந்தமானது. பெருமாள் கிட்ட ஏதோ அபச்சாரப்பட்டு இந்த பூமிக்கு ஏதோ ஒரு குறைகளோட மனுஷ பிறவி எடுத்துட்டு வந்துட்டு, ஆஹா நமக்கான ஒரு பொருள் இருக்கே, அது பூமிக்கு போயிட்டே திரும்பியும் அதை பெறணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் பலவிதமான விஷயங்களை அந்த ஜீவனை ஆட்கொள்றதுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்படி கொடுக்கக்கூடிய நிலையில தான் குருநாதன் கிட்ட நம்ம போகும்படி சுவாமியை ஆக்குறார். குருநாதர் கிட்ட நம்ம போகும்படி குருநாதரை ஆக்குறார். அப்படி நம்ம போகும் பொழுது அந்த குருநாதர் என்ன பண்றார் அப்படின்னா, பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, அன்புனா என்ன, பரமாத்மானா என்ன, சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் எது இருக்கு, நீ அந்த ஜீவராசிகளுக்குள்ள எதை பார்க்கணும், எதை உணரணுங்கிற ஞானத்தை கொடுத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கி, நீ வேற அந்த பரமாத்மா வேற கிடையாதுப்பா, உனக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம்தான் ஆகாசத்துல வெட்ட வெளியில இருக்கக்கூடிய ஈஸ்வர சுரூபம், உனக்கும் அதுக்கும் துளியும் வேறுபாடு கிடையாது, நீயும் அவரும் ஒண்ணுதான்ங்கிறத உணர்த்துறதுக்கு அந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய ஈஸ்வரனே நமக்குள்ள இருக்கக்கூடிய குருநாதன அவதாரம் பண்ணது. சாய்நாதர் வேற யாரோ கிடையாது, சாட்சாத்து பரபிரம்ம சுரூபம். மேற்கொண்டு என்னன்னா நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமே அவரு தான், நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமே நம்ம சாய்நாதர் தான். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா பஞ்சமகாபூதம் கிடையாது, இந்த சூரியன் கிடையாது, இந்த சந்திரன் கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் கிடையாது. அப்ப அது ஒண்ணு இருக்கிறதுனால தானே இத்தனையும் இருக்கு. அப்ப வாஸ்தவத்தில் நம்ம யாருடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமியுடையவர். நமக்குன்னு உள்ள ஒரே சொந்தம் எது அப்படின்னா, இந்த உலக ரீதியா இருக்கக்கூடிய சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் காணா போயிடுவாங்க. அப்ப வாஸ்தவத்துல உண்மையான சொந்தம் எது அப்படின்னா நம்மளை படைச்ச சுவாமியும் நம்ம குருநாதனும் தான். சுவாமியும் குருநாதனும் வேற வேற இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான்ங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லபடியா உணரணும். புரியுதுங்களா? ஒரு வேடிக்கையான ஒரு லீலை சொல்வாங்க. என்னன்னா, இந்த சரணாகதி தத்துவத்துல பூனைக்குட்டி பூனைக்குட்டி, குரங்கு குட்டி, இந்த மார்க்கம் ரெண்டு இருக்கான். நம்ம எதை அனுசரிக்கணும் அப்படின்றது இருக்கு. நம்ம எதை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்ம பூனைக்குட்டியினுடைய வழியில போய்கிட்டு இருக்கோமா அல்லது குரங்கு குட்டியினுடைய வழியில போய்கிட்டு இருக்கோமா அப்படின்றத இப்ப நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கலாம். பூனைக்குட்டி விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பொதுவா பூனைக்குட்டி ஒரு குட்டியை ஈண்டெடுத்துட்டு அப்படின்னா அந்த பூனைக்குட்டி எங்க பாதுகாப்பா இருக்குதோ அந்த குட்டிய வாயில கவ்வி கொண்டு போய் அங்க வச்சிரும். பூனைக்குட்டிக்கு என்ன தெரியுமா வேலை? அமைதியா இருக்கிறது தான் வேலை, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அந்த பூனைக்குட்டியினுடைய ஒரு வேலை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் குரங்கு குட்டி, இந்த குரங்கு இருக்கு பார்த்தீங்களா, குரங்கு அது குட்டி போட்டுடுச்சு அப்படின்னா அந்த குட்டி தான் அந்த தாயை இறுக்கி பிடிச்சுக்கணும். லைட்டா அந்த தாய் குரங்கு அங்கெங்க தாவும் பொழுது குரங்கு குட்டி கீழே விழுந்துட்டுனா அந்த குட்டியை விட்டுட்டு தாய் போயிட்டே இருக்கும், திரும்பி கூட பார்க்காது. புரியுதுங்களா சொல்ல வர்றது? என்ன சொல்ல வர அப்படின்னா, சரணாகத வழி அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூனைக்குட்டி மார்க்கம். ஞான வழி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா நம்ம தான் இறுக்கி பிடிக்கணும், அது இறுக்கி நம்மளை பிடிக்காது.
அது விட்டுடுச்சுன்னா நம்ம உளுந்துருவோம் கீழே. ஆனா பூனைக்குட்டி மார்க்கம் அப்படி கிடையவே கிடையாது. சுவாமி தான் அந்த பூனைக்குட்டி மார்க்கத்தினுடைய எஜமானன். ஸோ அவர் நம்மளை பிடிச்சி எங்க பாதுகாப்பா நம்ம குழந்தைய போய் பாதுகாக்கணுமோ அங்க போய் சுவாமி வச்சு பாதுகாப்பார். சாய்நாதர் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர். நம்ம பாபா அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர். நம்ம எல்லாரையும் அவர் தான் பிடிச்சிருக்கார். நம்ம ஒன்றும் சுவாமியை பிடிக்கவே இல்லை. சாய்நாதரை நம்ம தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். அது அபத்தம். அதாவது அது ஒரு பொய். குருநாதர் தான் நம்ம எல்லாரையும் பிடிச்சி இந்த பூனைக்குட்டி மாதிரி எப்படி அந்த தன் குட்டியை பாதுகாப்பான இடத்துல வச்சு பாதுகாக்கணுன்ற சிந்தனையில சதா தன் குட்டி மேல அன்பு கொண்டு ஆதரவு கொண்டு பாசத்தோட பார்த்துக்குதோ, அதை போலதான் நம்ம குருநாதரும் கண் இமையை காப்பதை போல நம்ம எல்லாரையும் காத்து ரட்சணை பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட சுவாமி நம்மளுடைய குருநாதர். சரிங்களா? அப்படிப்பட்ட சுவாமி அவருடைய திருவடியில என்னைக்கும் சரணடைங்க சரணடைங்க சரணடைங்கன்னு சொல்றார். இந்த சரணாகதி அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப சுலபம், ஆனா ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம் ஆனா ரொம்ப கஷ்டம். எது சுலபம் எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை பாகவதத்துல நிறைய சரணாகதி கதைகள் உண்டு. திரௌபதி தன் மானத்தை காப்பாத்துறதுக்காக வாசுதேவா அச்சுதா மாதவா என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சா. சுவாமி புடவை குத்து ரட்சணை பண்ணார். அடுத்து கஜேந்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு யானை பாவம் அது பாட்டு குளிக்க போனுச்சு. முதல்ல காலை பிடிச்சி கடிக்க பார்த்து கொல்ல பார்த்துச்சு. உடனே அந்த யானை கஜேந்திர யானை பகவத் பக்தியில போன ஜென்மாவினுடைய சுக்கிரதத்தினால பகவானுடைய திவ்யமங்கலமான நாமத்தை கேசவா மாதவா அச்சுதா மணிவண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டு கோவிந்தா நாம சங்கீர்த்தனம் பாடி அதை கூப்பிட ஆரம்பிச்ச உடனே பெருமாள் வைகுண்டத்திலேருந்து ஓடி வந்து ரட்சணை பண்ணார். அது 2. 3வது விபீஷண சரணாகதி. அதாவது ராவணனுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி அண்ணாவை விட்டுட்டு ராமரை சரணாகதி அடைய வந்தார். ராமரை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே விபீஷணன் உண்டு இல்லைன்னா ஆக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா ராமர் கிட்ட விபீஷணன், ராமா உன்னையே கத்தின்னு வந்துட்டேன், என்னை தயவு பண்ணி கைவிட்டுறாத ராமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. நான் உன்னுடைய தாசன், நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லி பூர்ணமா சரணாகதி ஆனார். அப்ப அந்த சரணாகதிய வாக்குனால சொல்றோமே, அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா வரேன். இப்ப பாபாவுடைய பக்தர்கள்ல நிறைய பேரு, சாய்ராம் நான் பாபா கிட்ட பூர்ணமா சரணாகதி அடைஞ்சிட்டேன், ஆனா பாபா என் பிரார்த்தனையை நிறைவேற்றவே மாட்டேங்கிறாரு, கண்ணிருந்தும் பார்க்கவே மாட்டேங்கிறாரு பாபா அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. பார்த்தீங்களா? சரணாகதினா அது அல்ல. இப்ப சரணாகதினா என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரே ஒரு முறை நல்லா யோசிச்சு சிந்தனை பண்ணி ஒரு முறை குருநாதர் கிட்ட டபார்னு கீழே வீழ்ந்து, குருநாதா என்னை நீதான் ரட்சணை பண்ணணும், என் குடும்பத்தை நீதான் ரட்சணை பண்ணணும், உன்னை தவிர இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எந்த கதியும் கிடையாது, இந்த உடல் மனம் புத்தி சொல் செயல்னு சொல்லக்கூடிய சர்வத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கிறோம், நீயே எனக்கு வழிகாட்டி நீயே எனக்குள்ள இருந்து என்னை நல்லபடியா வழிநடத்து குருநாதான்னு சொல்லி, நான் உன்னுடைய தாசன், உன்னை நம்பி உன்னிடத்துல என்னையே தந்துட்டேன் குருநாதா அப்படின்னு ஒரு முறை, ஒரே ஒரு முறை நம்ம சுவாமி கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. எல்லாமே அவருடைய இச்சையில நடக்குது அப்படின்றத நம்ம நல்லா நினைச்சு பார்த்துக்கணும். ஒரு முறை சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது 1, எதுக்கும் பயப்படக்கூடாது 2, 3வது என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் குருநாதருடைய கிருபை அப்படின்னு வாழணும். என்ன நடந்தாலும் குருநாதருடைய கிருபைன்னு வாழணும். இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு முயற்சிக்கிறோம், சிரடிக்கே போகணும்னு முயற்சிக்கிறோம், திடீர்னு சிரடிக்கு போக முடியல, ஐயோ சிரடிக்கு போக முடியலையே அப்படின்னு நம்ம அழுகுறோம்னு வைங்களேன். ஆனாலும் பாபா கிட்ட சரணாகதின்னு பண்ணியாச்சு. அப்ப
பாபா ஷிரடிக்கு போகணும்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டியே பாபா நீ அப்படின்னு பாபாவை திட்டுறதை விட காரணம் இல்லாம குருநாதர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். ஏதோ ஒரு வேலைக்காக நம்மள குருநாதர் ஷிரடிக்கு வரவிடாம நம்மள இருக்கிற ஊர்லயே இருக்கும்படி வச்சிருக்கார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நல்லா உணரணும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில என்ன விதமான சம்பவங்கள் நிகழ்ந்தாலோ நல்லது நடந்தாலோ எது நடந்தாலும் அது குருநாதருடைய பிரசாதம், குருநாதருடைய அனுகிரகம், குருநாதருடைய கருணை அப்படின்னு நம்ம வாழணும். அது ஒரு சரணாகதின்ற ஒரு தெளிவான பாதை. அது இன்ச்சு டு இன்ச்சு சரணாகதின்னு சுவாமியுடைய திருவடியில வீழ்ந்துட்டா இந்த உலகத்தை பத்தின சிந்தனை, வீட்டை பத்தின சிந்தனை, தன்னை பத்தின சுயநலமான சிந்தனை, அது அத்தனையுமே எரிச்சிட்டு சொல்லக்கூடிய சொல் குருநாதருக்கான விஷயமா இருக்கணும், செய்யக்கூடிய செயல் குருநாதருக்கான செயல்பாடுகளா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய பேச்சு, காதுல வாங்கக்கூடிய விஷயங்கள், மூக்கால சுவாசிக்க கூடியது, நம்ம நடந்து போறோம்னா குருநாதருடைய காரியமா போகணும், பேசுறோம்னா குருநாதருடைய காரியமா பேசணும். ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா குருநாதர் சம்பந்தம் இல்லாத எந்த காரியத்திலையும் ஈடுபடவே கூடாது. அப்ப எல்லா விதமான சம்பந்தங்களும் குருநாதனை சார்ந்துதான் இருக்கணும். ஏதாவது ஒரு வெளியில போறோம்னா குருநாதா அப்படின்னு வெளியில போயிட்டு வர, நீங்களும் வாங்க சுவாமி கூட அப்படின்னு ஒரு வார்த்தை. என்ன நடந்தாலும் சாய்நாதர் தான் எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டு போறார். அவர்தான் நமக்கு எஜமானன், அவர்தான் நமக்கு பாதுகாவலன், அவர்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய குருநாதர், தெய்வம், பரமாத்மா அப்படின்னு பூர்ணமான விசுவாசத்தோட நம்பி இருக்கணும். நம்பி அவரையே கத்தின்னு இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு விதமான பாரம் இல்லாம இருக்கும். எல்லாத்தையும் பூர்ணமா ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்ச பிறகு எனக்கு இந்த காரியம் நடக்கல, எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற கேள்வி மட்டும் கேட்கவே கூடாது. அப்படி கேட்டுட்டோம்னா சரணாகதியே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி சரணாகதின்னு பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு புஷ்பத்தை சாத்துறதோ, ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறதோ, சுவாமியுடைய கைங்கரியங்களை பண்றதோ நம்ம பண்றோங்கிற பாவத்திலேயே பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட ஏதோ ஒரு ரூபாயை சுவாமி ஒப்படைக்கிறார்னா அவருடைய காரியத்துக்கு அவரே எடுத்து பண்ணிக்கிறார்ன்ற பாவத்துல நம்ம இருக்கணும். அவருடைய காரியத்துக்கு அவரே பண்ணிக்கிறார் என்ற பாவத்துல நம்ம அதை விட்டுடணும். எல்லாமே அவர் தான், எல்லா பூர்ணம் அவர் மட்டும்தான், அவரை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம ரொம்ப கிளியரா உணர்ந்துக்கணும். ஏன்னா அந்த உணரக்கூடிய அந்த உணர்வு வந்துட்டாலே வாக்குல பேச்சு வரவே வராது, தடுமாறும். சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அவர் தான், அதை நல்லா நம்ம உணரணும். இப்ப ஆதிசங்கராச்சாரியார் இந்த உலகத்தை பொய்ங்கிறார். இந்த உலகத்தை பொய், ஜெகத் மித்யா அப்படின்றார். புரியுதுங்களா? ஆத்மாதான் சத்தியம், இந்த உலகமே பொய்ங்கிறார். எப்படி இந்த உலகம் பொய்யாகும் அப்படின்னா அதை உணர்விக்கிறதுக்கு தான் டெய்லி பகவான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனா நமக்கு உணர தெரியல. என்னப்பா அந்த அனுபவம்? இந்த உலகம் பொய்ங்கிறத நான் எப்படி உணர்றது, எப்படி நான் அதை நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட் எல்லாரும் தூங்க போறோம் தானே, எல்லாரும் நைட்டு தூங்க போறோம் தானே. அப்படி தூங்க போகும்போது தூங்கிட்டோன்னே வைங்க, தூங்கும்போது வீட்டில் தூங்குறோமா, இல்லை காட்டில் தூங்குறோமா, இல்லை பக்கத்தில் யாராவது படுத்திருக்காங்களா, நம்ம மேலே பாம்பு ஏறி போதா, பள்ளி ஏறி போதா, இல்லை ஏதாவது கடிச்சு விட்டா, இல்லை என்ன நிலையில நம்ம படுத்திருக்கோம், என்ன நிலையில நம்ம இருக்கோங்கிறது தெரியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம ஆசாசையா வாங்கி வச்ச நிலம் இருக்கும், நீ இருக்க மாட்ட. நம்ம ஆசாசையா வாங்கி வச்ச நகை நட்டு இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். அந்த தூக்கத்துல நம்மளை சுத்தி எதுவுமே இல்லாத நிலை, மனசு இருக்காது, புத்தி இருக்காது, செயல்கள் இருக்காது, வீடு இருக்காது, காடு இருக்காது, மனைவி இருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, சொத்து சுகம் வண்டி காரு, நீ எதெல்லாம் இந்த உலகத்துல உயர்ந்தது ஹை லெவல் பெரிய உச்சம்னு நீ நினைக்கிறியோ அது அத்தனையும் இல்லாத ஒரு நிலை, ஆனந்தமான ஒரு நிலை. அந்த நிலை தான் உன்னுடைய உண்மையான நிலைன்னு மகான்கள் சொல்றாங்க.
அப்ப இந்த உலகம் இருக்கா? தூங்கும் போது இந்த உலகம் இருக்கா அப்படின்னா உலகமே இல்லையே, மனசே இல்லையே, புத்தியே இல்லையே, மனசு கோபதாபத்தோட இருக்கு, அது எதுவுமே இல்லாம போயிடுது. அப்ப தூங்குறது யார்? அப்ப கேள்விக்குறி வச்சோம்னா அப்பதான் ஆத்ம விசாரம் ஸ்டார்ட் ஆகும். தூங்குறது யார் அப்படின்றத நம்ம ஆழமா யோசிச்சாதான் ஆத்ம விசாரமே ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? அதனால்தான் பகவத் ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய மகாமந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யார், நான் இன்னும் ஊரு, இங்கிருந்து வந்திருக்கேன், நீ யார் அப்படின்னு கேட்பார் சுவாமி ரமண மகரிஷி. நீ யாருன்னு நீ கேட்டுக்கோ, உன்னை நீயே கேட்டுக்கோ. நீ மனசா, நீ புத்தியா, நீ இந்த உடம்பா, இந்த உடம்புன்னு நீ சொல்லிக்கிறியே, நீ உடம்பை விட்டுட்ட பிறகு இந்த உடம்பை எரிச்சிருவாங்களே, உன்னை எரிக்க முடியுமா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளே யோசிக்கணும். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருது, நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எங்கிருந்து வருது, அந்த பேச்சுக்கள் எங்க மறையுது, இந்த கண்ணில் ஒளியா எது இருக்கு, காது கேட்கக்கூடிய திறன் எதுவா இருக்கு, பேசக்கூடிய பேச்சு எதுவா இருக்கு, இந்த சரீரத்தில் இயங்கக்கூடிய உறுப்புகள் எப்படி இயங்குது, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி தான் அதை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி எது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணோம் அப்படின்னா அப்பதான் தெரியும் நம்ம கையில எதுவுமே இல்லை. நம்மளை இயக்குற சக்தி எதுன்னா நம்மளை படைச்ச தெய்வமும் நம்மளுடைய குருநாதரும் தான் இயக்குறாங்க, நம்ம இல்லைன்னே தோணிடும். அப்ப தெய்வத்துடைய குருநாதனுடைய ஒரு கருவி மாத்திரமே நான், கருவி மாத்திரமே இந்த உடல். நான்கிறதுக்கான உண்மையான விஷயம் எதுன்னா தெய்வமே அந்த நான். புரியுதுங்களா? தெய்வம் தான் அந்த நான்கிற சொரூபமா இருக்கு, நம்ம இல்லை. நம்மங்கிறது எதுன்னா இந்த உடம்பு, இந்த உடல் நான் அல்ல, மனசு நான் அல்ல, புத்தி நான் அல்ல, எண்ணக்கூடிய எண்ணங்கள் நான் அல்ல. அப்ப எதுவுமே நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படின்னா அப்ப ஏதோ ஒண்ணுதான் நீ, அது யார்? அப்ப ஏதோ ஒண்ணுதான் நீ, அது யார் அப்படின்ற கேள்விக்குறி வச்சோம்னா அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சாய்நாதர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தார். சாய்நாதர் நம்மளுடைய அந்த அஞ்ஞான அறிவை நீக்கி சுயமான நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகமான ஒளியை பிரகாசம் பண்ணி நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நம்ம குருநாதர் நம்ம கையில வந்திருக்கு, நம்ம கூட இருக்கார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பூனை மாதிரி அமைதியா இருக்கணும். நம்ம பூனை மாதிரி அமைதியா எதை நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா சாய்நாதரையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவரை தவிர வேற எந்த சிந்தனை வந்தாலும் அது சரணாகதி ஆகாது. கொஞ்சம் ஆழ்வார்கள் சரித்திரம், நாயன்மார்கள் சரித்திரம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த உலக விவகாரமே தெரியாது, உலக விவகாரமே தெரியாது. தக்காளி 1 கிலோன்னு என்னன்னா தெரியாது, எனக்கு பகவானா தவிர வேற எதுவும் தெரியாதுன்பாங்க. முருங்கைக்காய் எவ்வளோ 1 கிலோன்னு கேட்டாக்க தெரியாது, எனக்கு பகவானை தவிர வேற எதுவும் தெரியாதுன்பாங்க. அவங்களுடைய சிந்தனை செயல் புத்தி எல்லாமே பகவான் கிட்டேயே ஒடுங்கி இருக்குமே தவிர இந்த உலக விஷயத்துக்குள்ள துளி கூட ஈடுபடவே படாது. சதா பாடிக்கிட்டே இருப்பாங்க, சதா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, சதா அழுதுகிட்டே இருப்பாங்க, சதா துள்ளி குதிச்சுக்கிட்டு ஜாலியா ஒரு ஆனந்தமயமா இருப்பாங்க. நினைச்சா சிரிப்பாங்க, நினைச்சா அழுவாங்க. அது ஒரு மக்னமான நிலையில அவங்க இருப்பாங்க. அந்த நிலையில இருக்கிறது தான் சரணாகதி பக்தியினுடைய ஒரு அடையாளம். இந்த அஷ்டவித பாவங்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த அஷ்டவிதமான பாவங்கள் யாருக்கு எழுதோ அஷ்டவிதமா அதான் தன்னை மறந்து சிரிக்கிறது, தன்னை மறந்து ஒரு ஆனந்தமா இருக்கிறது, உடம்புல வியர்வை துளிகள் எல்லாமே அப்படி வர்றது, உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாமே அப்படியே நிற்கிறது, அந்த பேச முடியாம தவிக்கிறது, இந்த மாதிரி பாவங்கள் அஷ்ட பாவங்கள் இருக்கு. அந்த அஷ்ட பாவங்கள் கொண்ட ஜீவன்கள் யாரோ அவர்கள் அந்த சரணாகத நிலையில இருக்கிறதா அர்த்தமாகும். அப்படிப்பட்ட ஒரு பக்தை ஷிரடி சேத்திரத்துல வாழ்ந்தாள் அப்படின்னா ராதா கிருஷ்ணமாயி சொல்லக்கூடிய பக்தை. அம்மாதான் சரணாகதியினுடைய உருவமே.
அடியேனை பொறுத்து, அடியேனுடைய ஒரு அனுபவத்தில் சொல்றேன். அடுத்து இந்த லைவ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடியன் மே மாசம் 3ஆம் தேதி ஷிரடி போறேன். ஷிரடி போயிட்டு வந்த கையோட ராதாகிருஷ்ணமாயி அன்னையனுடைய வரலாற லைவ்ல அடியன் சொல்ல போறேன். ஒரு சரித்திரத்தையும், அம்மாவுடைய சரித்திரம் முழுக்க ஒவ்வொரு நாளுமே ஒரு 3 நாளுக்கு ஒரு முறையோ 2 நாளுக்கு ஒரு முறையோ சொல்லி அம்மாவுடைய பக்தி, சரணாகதி, அவர்கள் வாழ்ந்த பிரேமையே வடிவான அன்னையினுடைய விசேஷங்கள், அன்னையினுடைய பிரேம பக்தி, மதுர பக்தி, இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க போறோம். அப்படி ஒரு லீலையாடியன் சொல்றேன் கேளுங்க. பாபா கிட்ட, பாபா பார்த்தீங்க அப்படின்னா துவாரகா மாயில ரொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா வாழ்ந்த சாலாவில் வாமன் ராவ் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார். அம்மாவுடைய பரம பக்த புள்ள. டே கண்ணா இங்க வான்னு சொல்லி அம்மா கூப்பிட்டு, நீ என்ன பண்ற, பாபா எனக்காக ரொட்டி வச்சிருக்கார், நீ போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவர் நேரா போனாரு. போய் பார்த்தா பாபா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரொட்டிய ஒரு நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ரொட்டிய பாபா எடுத்து சாப்பிடுறாரு. பாபா எடுத்து சாப்பிட்டு அதுல ஒரு மிச்சத்தை எடுத்து வாமன் ராவ் பட்டேல் கூப்பிட்டு, இந்தா போய் வாங்கிக்கிட்ட கொடுன்னு சொல்லி கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் நாய் சாப்பிட்டுச்சு. நாய் சாப்பிட்டதை பாபா சாப்பிட்டார். பாபா சாப்பிட்டதை ஆய்க்கு வாமன் ராவ் பட்டேல் மூலமா கொடுத்து அனுப்புறார். அவரு யோசனை பண்ணிக்கிட்டே போறார், ஒரு நாய் சாப்பிட்டதை எப்படி எங்க அம்மா சாப்பிடுவாங்க, ஒரு நாய் சாப்பிட்டதை எப்படி எங்க அம்மா சாப்பிடுவாங்க, ஆச்சாரமா இருக்கிறாங்களே எங்க அம்மா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே போறாங்க. ஷாலாக்குள்ள என்ட்ரான அடுத்த செகண்ட் ராதாகிருஷ்ணமயம்மா அந்த ரொட்டியை வாங்கி டபார்னு சாப்பிட்டாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் மீதி வைக்கல. அம்மா அது நாய் சாப்பிட்டுச்சுமா அப்படின்னு வாமன் ராவ் பட்டேல் சொல்லும் பொழுது அம்மா சொன்னாங்களாம், எது சாப்பிட்டா என்ன, என் குருநாதர் சாப்பிட்டாரு இல்லையா அதனால அதை சாப்பிடுவேன்னாங்களாம். எது சாப்பிடுறதுங்கிறது முக்கியம் இல்லை, குருநாதர் சாப்பிட்ட உச்சிஷ்ட பிரசாதம் இல்லையா அது. அப்ப அம்மாவுடைய நிலை எவ்வளவு உயர்ந்து இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் எல்லாருமே உணரணும். ஏன்னா இது நிறைய இருக்கு. சரணாகதிக்கு ரொம்ப முக்கியத்துவமான விஷயம் என்ன அப்படின்னு, நிறைய சரணாகதியை பத்தி நிறைய லீலைகள் உண்டு, கதைகள் உண்டு, நிறைய விசேஷங்கள் உண்டு. ஆனா அது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோலாம் பத்தவே பத்தாது, சொல்லிக்கிட்டே போலாம். பகவத் ராமானுஜருடைய கதைகள் நிறைய உண்டு, ஆழ்வார்கள் கதைகள் நிறைய உண்டு, நாயன்மார்கள் கதைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ரமண மகரிஷி உட்கார்ந்து பெரிய புராணத்தை படின்னு படிச்சார். நேரா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கோயிலுக்கு போனார். சொக்கநாதரை பார்க்கல, மீனாட்சி அம்மனையும் பார்க்கல. நேரா போய் நாயன்மார்கள் திருவடியை பிடிச்சுக்கிட்டு, உங்களுக்கு இருக்கிற பக்தி எனக்கு கிடைக்காதான்னு ஓன்னு அழுது அத்தனை பேருடைய திருவடியிலையும் சரணாகதி பண்ணார். அடியார்களுடைய திருவடியில போய் சரணாகதி பண்ணதனுடைய விளைவு தான் அருணாச்சலேஸ்வரர் ரமண மகரிஷியை ஈர்த்து இழுத்தார். ஈர்த்து இழுத்து என்ன பண்ணார், ஒரே ஒரு முறை தான் ரமண மகரிஷி 16 வயசு பையனா அருணாச்சலேஸ்வரர் கருவறைக்குள்ள போனார். ஒரே ஒரு முறை தான் போனார். ஒரே ஒரு முறை தான் அருணாச்சலேஸ்வரரை பார்த்தார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லை, பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு முறை பார்த்த க்ஷணத்துல தன்னையே பூர்ணமா கொடுத்துட்டார். அங்க என்ன ஆகுது, அருணாச்சலேஸ்வரர் என்ன தெரியுமா பண்ணாரு, ரமண மகரிஷி தன்னை, இந்த குழந்தை தன்னையே தன்கிட்ட தந்துட்டான், இதுக்கப்புறம் தன்னையே தான் கிட்ட தரா மாதிரி அருணாச்சலேஸ்வரர் தன்னையே ரமண மகரிஷி கிட்ட கொடுத்துட்டார். அதனால உயர்ந்த மகரிஷியா மாறினார் ரமண மகரிஷி. நம்மளும் தான் நிறைய முறை கோவிலுக்கு போறோம், பல முறை தரிசிக்கிறோம், என்ன லாபம், ஒரு லாபமும் இல்லாம இருக்கே. ரமண மகரிஷிக்கு ஏற்பட்ட அனுபவம் நமக்கு கிடைச்சதா, இல்லையே. அப்ப ரமண மகரிஷி எத்தகைய சரணாகத பாவத்தோட இருந்தார், ராதாகிருஷ்ணமயம்மா எத்தகைய பாவத்தோடு பாபாவுக்கிட்ட சரணாகதி பண்ணாங்க.
பிவி நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள் போன்ற மகான்கள் எல்லாம் பாபா கிட்ட எத்தகைய தூய்மையான உள்ளத்தோடு சரணாகதி தன்னையே பூர்ணமா சுவாமிகிட்ட கொடுத்துட்டு அவருடைய சிந்தனையாவே இருந்திருக்காங்க. சாயி சச்சரத்தில் ஒரு அழகான வார்த்தை வரும். என்னன்னா, இந்த மனசு ஒரு பொல்லாத குரங்கு, அதுக்கு நீ சினிமாவை பத்தின விஷயத்தை கொடுத்தா சினிமாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு நீ சாப்பிட்றத பத்தி சிந்தனை கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றத பத்தியே யோசிக்கும். அதுக்கு ஊர் சுத்துறத பத்தி எண்ணத்தை கொடுத்தா ஊர் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பகவானை பத்தின லீலைகளை கொண்ட சிந்தனையை கொடுத்தீங்கன்னா பகவானை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கும். குருநாதரை பத்தின சிந்தனைகளை நீ கொடுத்தீங்கன்னா குருநாதனுடைய சிந்தனையாவே அது இருக்கும்ங்கிறத சாயி சச்சரிதத்துல ரொம்ப அழகா பாபா சொல்லியிருக்கார். அதே மாதிரி தெய்வத்துக்கிட்டையும் குருநாதர்கள் கிட்டையும் அவ்வளவு ஈஸியா யாரும் சரணாகத பக்தனா ஆயிட முடியாது. சரணாகத பக்தனா ஆயிட முடியாது. ஏன் அப்படின்னா, பாபாவை சுத்தி 1000 பேர் இருந்தாங்க இல்லையா? அப்ப ஒரு அடியவர் தாமுன்னான்கிறவர் பாபா கிட்ட போய், பாபா இவ்வளோ பேர் உன்னை பார்க்க வராங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்துல சேலம், கரூர், தருமபுரி பக்கத்துலலாம் இப்ப பாபாவுடைய பாதுகை ஷிரடியிலேருந்து வந்திருக்கு. நேற்று அம்மா ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன். அம்மா, சேலம் தான் அவங்களும். அம்மா, இந்த மாதிரி பாதுகை வந்திருக்கு, ஏன் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன். ஏன் வந்திருக்கு அப்படின்னு என்னையே திருப்பி கேட்டாங்க. அப்படியேன்னு சொன்னேன். அன்னதானம் ஏன் போடுறாங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன். சாப்பிட்றதுக்கு அப்படின்ற ஒரு பதில். அப்ப சொன்னேன், அம்மா, அன்னதானன்றது ஏன் போடுறாங்க அப்படின்னா, பாபா கோவில்கள் தான் இல்லை, எல்லா கோயிலும் அன்னதானம் பிரம்மாண்டமா நடக்குது. இருக்கப்பட்டவங்க தான் 95% வராங்க. இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்ட யாரோ ஒரு 2-3 பேருக்காகத்தான் அத்தனை 1000 பேருக்கு அங்க அன்னதானம் நடக்குது. அத போல பாபாவுடைய பாதுகை ஷிரடியிலேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா பாபாவுடைய யாரோ ஒரு பரமசத்தியமான பக்தனுக்காக அந்த பாதுகை வந்திருக்கு. அந்த பாதுகைய அந்த பக்தன் தரிசிக்கிறதுக்காகவே பாபா அந்த பாதுகா ரூபத்துல வந்திருக்கார். எல்லாருக்காகவும் குருநாதர் வந்ததான் ஒரு காட்சி. ஆனா பரமசத்தியமான யாரோ ஒரு பக்தனுக்காக, அந்த பக்தனுடைய பிரார்த்தனைக்காக, அந்த பக்தனுடைய அன்புக்காக ஓடி வந்திருக்கார் பாதுகா ரூபத்துல அப்படின்னு அடியேன் சொன்னேன். அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா உணர்ந்து பார்க்கணும். அப்பதானே பாபா சொன்னாரு, பூத்து இருக்கக்கூடிய அந்த மரத்தை, மாமரத்தை பார், எல்லா பூக்களுமே பிஞ்சா இருந்து காயா மாறி பழமா மாறுது இல்லையா? எல்லா பூக்களுமே பழமா மாறினா எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அப்படி ஆகுதான்னு கேட்டார். இல்ல பாபா, ஏதோ ஒரு புயல் காத்து இல்ல லைட்டா காத்தடிச்சா பல பூக்கள் கீழே விழுது, பல பிஞ்சு கீழே விழுது, பல காய்கள் கூட கீழே விழுந்துருது. ஏதோ 1-2 தான் பழமா மாறுது அப்படின்னு பதில் வந்துச்சு இல்லையா? அத போல பாபாவுடைய பக்தர்கள் இன்னைக்கு கோடான கோடி பேர் இருந்தாலும் உண்மையான பக்தர்கள் பாபாவுடைய அனுகிரகத்துக்கு உட்பட்டு பழமா மாறி அந்த பழத்தை பாபா சுவைப்பார். அந்த பழத்தை பாபா கண்டிப்பா சுவைப்பார். யாரோ பக்தர்கள் தன்னை பூர்ணத்துவமான ஹிருதயத்தோட பாபாவுடைய திருவடியில தன்னையே தந்த பக்தர்கள் இருக்காங்க. ஆனா அவங்கள கணக்கிடவே முடியாது. 1000 பக்தர்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கான பக்தர்கள்ல 1000 பக்தர்கள் தான் வாஸ்தவத்துல உண்மையான அடியவர்களா இருக்கக்கூடும். எல்லா பக்தர்கள்ட்டையுமே உண்மை இருக்கா அப்படின்னா இருக்காது. ஏன்னா தெய்வ பக்தி கொண்டவர்கள் இருக்காங்க, பலவிதமான பக்தி கொண்டவர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே பாபா மேல ஒரு பூர்ணமான அசைக்க முடியாத ஒரு ஸ்ரத்தா சபூரி, ஒரு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்குமானா இருக்காது. அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா எல்லாரும் ராதாகிருஷ்ணமாயி அம்மா மாதிரி ஆயிட முடியாது, எல்லாரும் ஷியாமா மாதிரி மாறிட முடியாது, எல்லாரும் நானா சாஹேப் சாந்தோர்கர் போல ஆயிட முடியாது, எல்லாராலையும் தாஸ்குனுவை போல பாடிட முடியாது. அப்ப யாருக்கு அந்த அருகதை உண்டோ, இந்த ஜென்மால நமக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி அப்படின்னா இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அடுத்த ஜென்மால கொஞ்சம் வச்சிருப்பார். அடுத்த ஜென்மா ஃபர்ஸ்ட் மனுஷ ஜென்மா கிடைக்குதான்றதே தெரியாது, ரேர், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப கிடைக்கக்கூடிய இந்த மனுஷ ஜென்மாவை நம்ம சரணாகதியா இருந்து கொண்டு
குருநாதருடைய திருவடியை சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த பூனை தாய் மாதிரி நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துக்கு நம்ம பாபா நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அதாவது எங்கு சென்றால் திரும்பி வரமாட்டோமோ அந்த வைகுண்டநாதனுடைய திருவடியில் நம்மளை கொண்டு போய் பாபா சேர்ப்பார். அதற்குத்தான் பாபா வந்திருக்கார். இந்த பூமிக்கு ஏன் பாபா வந்தார்னா, நமக்கு கேட்கறது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கும் வந்திருக்கார், இதுக்கும் வந்திருக்கார். வாஸ்தவத்தில் என்ன பர்பஸ்க்காக குருநாதர் வந்தார், ஒரு அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் கடை தேற்றணுங்கிறதுக்கு தான் வந்திருக்காரே தவிர நம்ம எல்லாரும் கேட்கறது எல்லாத்தையும் வாரி வழங்குறதுக்காக சுவாமி வரல. ஏன்னா அவருடைய அவதார நோக்கம் என்ன? பல லட்சக்கணக்கான பக்தர்களை ஒளி நிறைந்த பாதையில் அழைத்து செல்றது தான் தன்னுடைய அவதார நோக்கம்ங்கிறத பாபாவே சாயி சச்சரிதத்துல ஒரு பக்கத்துல சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அதனால ரொம்ப முக்கியமானது இந்த சரணாகதி பக்தியில பிரதிபலன் பாராம எந்த காரியத்தையும் செய்யணும். பாபா கோயில்ல போய் ஏதோ செய்யறோம் அப்படின்னா பிரதிபலன் பார்த்து செய்யறது சரணாகதி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த பாபாட்ட கேட்டு, பாபா எனக்கு நீ இதை செஞ்சு கொடு, நான் உனக்கு இது தரேன், அது பக்தியே கிடையாது, வியாபாரம். சரணாகதியினுடைய விசேஷம் என்னன்னா, பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காம குருநாதனுக்கு அடிபணிந்து சேவை செய்யறது. ஒரு புஷ்பத்தை நம்ம கையால கட்டி அவருடைய திருத்தோள் அழகா போடுறோம்னா, நான் கட்டி போடுறேன்னு நினைக்க கூடாது. இந்த பூக்கள் எங்கிருந்து வந்தது? அவருடைய கிருபையால வந்தது. அவருடைய கிருபையால வந்தது. அந்த பூவை கட்டுறதுக்கு நாறு எங்கிருந்து வந்தது? அவருடைய கிருபையால இதே பூமியிலேருந்து தான் வந்துச்சு. இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது? அவருடைய கிருபையால தான் வந்துச்சு. ஸோ எல்லாமே நம்மளால வரல, ஒன்னொன்னுமே அந்த தெய்வத்துடைய குருவுடைய அருளால தான் வந்திருக்கு. அப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்கிறத போல ஒன்னொன்னுமே அவருடைய அருள் தான். ஒரு பூ கட்டி போட்டாலும் அந்த பூ கட்டி போட்டாச்சுன்னா இது அந்த பூ நீ வாங்கி போட்டதாயிடுமா? இது என்னுடைய வீடுன்னு சொல்றோமே, வீடு இருக்கும், நம்ம ஒரு நாள் போயிடுவோம், அல்லது நம்ம இருப்போம், ஒரு நாள்ல வீடு பூமிக்குள்ள போயிடும். சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் நடக்கும் இந்த பிரபஞ்சத்துல. புரியுதுங்களா? எல்லாமே மாயா, விளையாட்டு. அதனால இந்த சரணாகதிங்கிறதனுடைய விசேஷம் ரொம்ப உயர்ந்தது. அதை அனுஷ்டிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி, ஆனா ரொம்ப கஷ்டம். என்ன நடந்தாலும் அவருடைய கிருப்பையா நம்ம நினைக்கணும். குந்தி தேவி அப்படிதான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, கண்ணா எனக்கு சுகபோகமே வேண்டாண்டா, எனக்கு ஜென்மா ஃபுல்லா கஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டு இரு, அப்பதான் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நீ கொஞ்சம் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டீன்னா என்னுடைய மனசு ஃபுல்லா சுகத்துல போய் ஒட்டிக்கும், கொஞ்சம் துக்கம் வந்தாலும் உன்னை மறந்துடும்டா. அதனால எனக்கு வாழ்க்கை முழுக்க துக்கத்தையே கொடுத்த வண்ணமா இருன்னாங்களாம். யாரு? குந்தி தேவி, பஞ்சபாண்டவருடைய தாயார். அப்ப அந்த அன்னை யாரு? உயர்ந்ததான அன்னை. பஞ்சபாண்டவர்களுக்கே தாய்னா அப்ப அந்த அன்னையினுடைய வைபவம் எவ்வளவு உயர்ந்தது. அப்பேற்பட்ட அன்னையே எனக்கு ஜென்மா ஃபுல்லா கஷ்டத்தையே கொடுக்கன்னா அப்பதான் உன்னை நான் நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும், சுகத்தை கொடுத்தீங்கன்னா உன்னை நான் மறந்துடுவேண்டான்னு அழுகுறாங்களாம். அப்ப நம்ம பாபா கிட்டையும் தெய்வங்கள்ட்டையும் நம்ம பிரார்த்திக்கிறோமே, அது வேணும் இது வேணும் பெரிய லிஸ்ட் போடுறோமே. தெய்வம் நம்ம கேட்டா நமக்கு இந்த மனுஷ பிறவியை கொடுத்துச்சு, தெய்வம் நமக்கு கேட்டா இந்த சுவாசத்தை கொடுத்துச்சு, கண்ணில் ஒளியை கொடுத்துருக்கு, இந்த உடலுடைய நிலை எல்லாமே தானா கரெக்டா இயங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்டா சுவாமி கொடுத்தார், நம்ம கேட்காம தானே எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு நமக்கு அந்த சுவாமிக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? காண கிடைக்காத அந்த மனுஷ பிறவியை கொடுத்த அந்த சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணிட போறோம்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சரணாகத வஸ்தலனுடைய அந்த திருவடியில வீழ்ந்து நமஸ்கரிக்கிறத காட்டிலும் வேற ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுவும் நம்ம கையில இல்லைங்கிறது தான் பரம சத்தியம். எதுவுமே நம்ம கையில கிடையாது, எதுவுமே நம்ம கையில கிடையாதுங்கிறது தான் பரம சத்தியம். ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, படியன் சொல்ற காரியத்தை யாராவது ஒருத்தர் பண்ண முடியுமா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய ஹிருதயம் சொல்லக்கூடாது, பகவான் வாசம் செய்யக்கூடிய ஹிருதயம், அந்த ஹிருதயம் ஓயாம துடிச்சுக்கிட்டே இருக்கு. இதயமே, நீ எப்போ பார்த்தாலும் துடிச்சுக்கிட்டே இருக்க, ஒரு 10 நிமிஷம் துடிக்காம இறேன் அப்படின்னு சொன்னா கேட்குமா? கேட்காது. சுவாசமே, நீ என்ன பிறந்ததுலேருந்து நீ ஏறிக்கிட்டு இறங்கிட்டு, இந்த மூக்கால ஏறி கீழே இறங்கிட்டு இருக்க, ஒரு 10 நிமிஷம் இறேன் அப்படி சொன்னா இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி கண்ணு, பிறந்ததுலேருந்து இப்படி உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கே, நீ கொஞ்சம் நேரம் கண் இல்லாமல் இருன்னா இருக்குமா? இருக்காது. எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லையே. இந்த ரத்த நாளம் மேலே தலையிலேருந்து இந்த கால் பாதம் வரைக்கும் சர்க்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ பாட்டுங்க பார்ப்போம். எதுவுமே நம்ம கையில் இல்லாத பொழுது இது எதுவுமே நம்ம பேச்சை கேட்கறது இல்லை. கூட இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம பேச்சை கேட்கணும்னு நினைச்சா தப்பு தானே, அது கரெக்டு தானே அடியன்னு சொல்றது. அப்ப எதுவுமே யாருமே இவங்க என் பேச்சை கேட்கறது இல்லை, அவங்க என் பேச்சை கேட்கறது இல்லைங்கிறதுக்கு வம்பா பேசிக்கிட்டு இருக்கோமே. நம்மளுடைய உடம்புல இயக்கக்கூடிய ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொரு அவயங்களும் நம்ம பேச்சை கேட்டு தான் இயக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியரா உணர்ந்து பார்த்தோம்னா எதுவுமே நம்ம கையில இல்லை, எதுவுமே நம்ம சொல்லி நடக்கல அப்படின்றது தான் உண்மை. அதை நம்ம கொஞ்சம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசுறது, அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறது எதையுமே நம்ம விட்டுடுவோம். அப்ப நம்மளை சார்ந்து நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எங்க போகணும். இப்ப இந்த உடம்ப விட்டாச்சுன்னா, நம்ம இந்த உடம்ப விட்டாச்சு அப்படின்னா எங்க போக போறோம்ங்கிறது யாருக்காவது தெரியுமா? எங்க போக போறோம்ங்கிறது யாருக்காவது தெரியுமானா அதை பத்தி நமக்கு சிந்தனை இல்லையே. வாழ்க்கைய வாழ்றத பத்தி தான் நம்ம சிந்திக்கிறோமே தவிர போறத பத்தி யாரும் சிந்திக்கிறதே இல்லை. ஆனா வாஸ்தவத்துல நம்ம எதை பத்தி சிந்திக்கணும்னா எங்க போறோம்ங்கிறத பத்தி சிந்திக்கணும். நம்ம எங்க போறோம் அப்படின்றத பத்தி தான் உண்மையாவே சிந்திக்கணுங்கிறாங்க. அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயமும் அதான் சொல்லுது, சைவ சம்பிரதாயமும் அதான் சொல்லுது, முருகப்பெருமானுடைய விஷயங்களும் அதான் சொல்லுது, எல்லாமே தான் சொல்லுது. எங்க போறோம்? வைகுண்டத்துக்கு போறோமா, இல்ல கைலாசத்துக்கு போறோமா, இல்ல குருநாதனுடைய உலகத்துக்கு நம்ம போக போறோமா, எங்க போறோம்? அதை தீர்மானிக்கவே இல்லையே நம்ம இன்னும். அப்ப தீர்மானிச்சா தான் லட்சியம்னு ஒண்ணு இருக்கும். லட்சியம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த உலகத்தை பொறுத்து ஒரு லட்சியம் இருக்கு. என்னன்னா, ஒரு வீட்டை கட்டினா நல்லா இருக்குமே, வீட்டை கட்டினா நிம்மதியா இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம். வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற நிம்மதியெல்லாம் போயிடுது. கல்யாணத்தை பண்ணி பார்ப்போமே, கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். கல்யாணத்தை பண்ணி பார்த்தா தான் அதுக்கப்புறம் இருக்கிற தொல்லை எல்லாம் மூட்டை பூச்சி கடியா கடிச்சுட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நமக்கு ஆப்போசிட்டா மாதிரி நம்மளை காயப்படுத்துது, நமக்கு துன்பமயமாவே இருக்கு. அப்ப எதை பத்தியும் யோசிக்காம நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம எங்க போறோம்ங்கிறத பத்தி யோசிச்சோம்னா, அதாவது அந்த காலத்துல இந்த கயிறை கட்டி வித்தை பண்ணுவாங்க, மேலே ஏறி கையில் அழகா ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு ஒரு தத்துவம் இருக்கு. என்னன்னா, ஒரு பொண்ணு அது மேலே ஏறி ஒரு மேலே குச்சை வச்சு டான்ஸ் ஆடுவா. எங்க கீழே விழுந்தவன் நமக்கு பயம் இருக்கும், ஆனா அந்த குழந்தை தைரியத்தோட ஆடுவா. அப்ப எவ்வளவு பிராக்டிஸ் அவ பண்ணியிருக்கா. அந்த மாதிரி தான் இந்த பக்தி ரீதியாகவும் தெய்வத்தை அடையணுங்கிற ஒரு ரீதியாகவும் ஒரு துடிப்பும் ஒரு பயிற்சியும் ஒரு முயற்சியும் நம்ம கிட்ட என்னைக்குமே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிறந்தது வீணா போயிடும். அந்த கயித்துல ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை, ஒரு முனையில நம்ம இருக்கோம், மறுமுனையில பகவான் இருக்கார். இந்த கயிறா இருக்கிறது யார் தெரியுமா? இந்த கயிறா இருக்கிறது தான் பிறப்பு இறப்பு. பிறந்துட்டோம் ஒரு கயிறு, அடுத்து என்ன? மோட்சம்தான். ஆப்போசிட்ல பகவான் இருக்கான். இந்த கயித்துல நம்ம நேரா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். அப்படி நேரா நடந்து வந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அது அந்த நடந்து வரத்துக்கு முயற்சியும் பயிற்சியும் கொடுக்க ஒரு ஆள் வேணும். அவர் தான் சத்குருநாதர். அப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கோம் குரு கிருபையினால. குரு கிருபையை நம்ம லைட்டா மறந்துட்டோம்னா கீழே விழுந்துருவோம். அப்ப திரும்பி பிறப்பு வருது, திருப்பி அந்த கயிறுத்துக்கு முனைக்கு போயிடுவோம். அப்ப நம்ம இத்தனை ஜென்மா எடுத்து பிறந்து பிறப்பு இறந்து இறந்து பிறந்துங்கிற மாதிரி இருக்கே, ரவுண்டா அடிச்சுக்கிட்டு இருக்கோமே இந்த சம்சார சுழற்சியில. இப்ப இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு, இந்த கயித்துல நம்ம நிக்கிறோம். எதுக்கு? பகவான் இருக்கார். குருநாதர் நம்ம வாழ்க்கையில என்டர் ஆயிட்டார். குருநாதர் நம்ம வாழ்க்கையில என்டர் ஆயிட்டார். அவருடைய திருவடிய கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு சரணாகதியாகி
நடக்கிற ஒவ்வொரு செயலும் அவருடைய செயலேங்கிறத பூர்ணமா நம்பி, அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், எதுவானாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் குருநாதருடைய செயல், குருநாதருடைய அனுகிரகம்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளுடைய செயல் எதுவுமே இல்லை அப்படின்னு விட்டுறணும். நம்ம செயல் எதுவுமே இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, அடுத்த அரை மணி நேரத்தில் நம்ம இருப்போமானே சந்தேகம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாளைய பத்தி நம்ம யோசிக்கிறோமே எவ்வளவு முட்டாள். நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியாது, அன்னைக்கு அடுத்த வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணுவோம், இந்த வருஷத்துல நம்ம இருப்போமானே தெரியாது. அப்படி எதையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, சம்பந்தம் இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ உண்மையான வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னன்னா, பகவானை அடைகிறது, தெய்வத்தோடு ஒன்று கலக்கிறது தான் இந்த ஜீவனுடைய பெரிய கடமையை தவிர, அப்ப இந்த உலகத்துல வாழ வேண்டாமா? வாழலாம், எல்லாமே வாழலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைங்களை பெத்தெடுத்துக்கலாம், நிறைய வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். ஆனா இது எதுவுமே நம்மளது இல்லை, நம்ம கூட வராதுங்கிற ஒரு பிடிமானம் நம்ம கிட்ட இருக்கணும். அதாவது பற்றுதல் இருந்துடக்கூடாது. பற்றுதல் இருந்துச்சுன்னா திரும்பி திரும்பி கைத்துல இருந்து கீழே விழுந்து விழுந்து திருப்பி நம்ம முனைக்கு வந்துகிட்டே தான் இருப்போம். சரிங்களா? சரணாகதின்னு அந்த சுவாமியோடைய திருவடியில விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அந்த சுவாமி கடை தேற்றாம விடவே விடாது. ஆனா இடையில நம்ம இறங்கிடுவோம், சர்க்கிள்ல இறங்கிடுவோம். ஆனா சுவாமி கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருவார். ஏன்னா நம்பி வந்துட்டானே. ஃபர்ஸ்ட் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி அந்த சுவாமி கூப்பிடாம அவர்கிட்ட நம்ம போக முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய அனுகிரகம் இல்லாம சுவாமி நான் உன்னுடைய தாசன், உன் பாதத்துல சரணாகதி அடைகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த வார்த்தை வரது கூட அந்த சுவாமியுடைய அனுகிரகம் தான். அப்ப அந்த அனுகிரகம் இல்லாம பாபான்னு சொல்லக்கூடிய சத்குருநாதர் கிட்ட நம்ம உட்கார கூட முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவருடைய நாமாவளியை சொல்ல முடியாது, அவரை பாட முடியாது, அவருடைய இருக்கக்கூடிய இடங்களுக்கு சேத்திரங்களுக்கு போக கூட முடியாது. அப்ப சர்வமும் அந்த சுவாமியுடைய அனுகிரகத்தை போல எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே பாபாவுடைய சாகி சத்துல சொல்லியிருக்கிற மாதிரி சாம்பல். அதாவது உலகத்துல ஒரு கோலம் எப்படி போட்டா சாம்பலா இருக்குமோ, இந்த உலகமே ஒரு சாம்பல்ன்றார் பாபா. இந்த உலகமே ஒரு சாம்பல், பெரிய சுடுகாடுன்றார் பாபாவே. இந்த உலகம் ஒரு சுடுகாடுறா. நேத்து வந்தவன் அங்க போய் படுத்து கிடக்கான், நாளைக்கு நீ தான் வரப்போறன்றது தெரியாமலே நீ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கியே. எதுக்கு பிறந்த, ஏன் பிறந்த, எங்க போனோம், நீ இந்த பிறவியினுடைய நோக்கம் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இந்த ஜென்மா முடியறதுக்குள்ள தெரிஞ்சுக்கோ. நீ லைட்டா தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணினா இந்த ஜென்மால உன்னால மோட்சம் அடைய முடியலன்னாலும் அடுத்த ஜென்மால திரும்பவும் நீ இதே அந்த ஞாபக சிந்தனையோட பிறக்கும் பொழுது இந்த பயிற்சியை நீ எங்க விட்டியோ அதே பயிற்சியை நீ அடுத்த பிறவியில நீ திரும்பி தொடர்ந்து செய்துகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பிறவியில உனக்கு மோட்சம் கிடைச்சிரும். சோ முயற்சியை விடாத, நான் உன் கூட இருந்து அனுகிரகம் பண்றேன்கிறார் பாபா. சொல்றது புரியுதுங்களா? அதனால இந்த ராதாகிருஷ்ணமாயி அம்மா பத்தி அடியன் சொல்றது ஏன் திரும்பி திரும்பி சொல்றேன்னா, அந்த அன்னை ஒரு அவதாரம். ஆனா அது ஜென்ம ஜென்மாவா பாபா கிட்ட பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணதுடைய விளைவாதான் 1906 ஷீரடிக்கு வந்து 1916 சரணாகதியாகி மோட்சகதிக்கு போயாச்சு. இப்ப புரியுதுங்களா? இந்த ஜென்மாலேயே அந்த அம்மாவுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கே. மோட்சம்னா உயர்ந்த ஸ்திதி. இன்னமும் அம்மா வாழக்கூடிய நிலையில அழியாத நித்திய சூரியனா அம்மா இருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய பக்தி எத்தனை ஜென்மாவா இருந்திருக்கும். எப்படிப்பட்ட பக்தி பாவத்தோட சரணாகதி பண்ணி குருநாதனேன் கத்தின்னு இருந்திருப்பாங்க. அத போல நம்மளும் இருக்கணும். நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளால முடியும்ங்கிறாரு பாபா. உன்னால முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணு, விடாத. ஆத்மீக சாதனை எப்படின்னா கத்தி முனையில நடக்கிறத போல, கத்தி முனையில நடக்கிறத போல ஆத்மீக சாதனை. நம்ம விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி விளையாட்டல்ல இந்த ஆத்மீக சாதனை. ரொம்ப இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சுவாசம் கண்ணை மூடி இந்த சுவாசம் மேலே ஏறி இறங்குறத கவனிக்கணும். அந்த மேலே ஏறி இறங்குறத கவனிக்கிறோம் அப்படின்னா மனசு ஒரு நிலை இருந்தாதான் அதை கவனிக்க முடியும். மனசு ஒரு நிலை இல்லைன்னா அதை கவனிக்கவே முடியாது தானே. புரியுதுங்களா? அதுதான் அப்படிப்பட்ட சாதனையா நம்மளுடைய சாதனை அப்படி இருக்கணுமா, திடகாத்திரமா. அதே மாதிரி குருநாதர் நம்மளை ரட்சணை பண்ணுவார். குருநாதரை தவிர்த்து இந்த உலகத்துல நமக்கு ஆதரவு கொடுக்க வேற யாரும் இல்லை. குருநாதருடைய திருவடி தான் அப்படின்ற இந்த உலகத்துல
குருநாதருடைய திருவடியை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்கிற நினைப்பு இருக்கணும். முதல்ல இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் அவருடைய பிரதிபிம்பமே பிரதிரூபமேங்கிறத பாவிக்கணும். அவரை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற பாவத்துல இருந்தோம்னா குருநாதர், பகவான், நீ 3 பேர் தான் இருப்போம் உலகத்துல. அந்த உலகத்துல குருநாதர் என்ன பண்றார், இந்த ஜீவனை அழகா கூட்டிட்டு போய் பகவானோட சேர்த்து விட்டுறார். கடைசியில பகவானும் அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் சாதகனும் ஒண்ணு சேர்ந்துடுறான். கடைசியில யார் மிஞ்சி இருக்கான்னா குருநாதர். குருநாதர் ஆல்ரெடி தெய்வத்தோட ரூபமே, அதுவும் ஒன்னும் கலந்துருது. சோ 3மே ஒன்னாயிடுது. புரியுதுங்களா? அப்ப அவ்வளவு மகத்துவம் இருக்கு இந்த சரணாகதிக்கு. அடிய நிறைய நோட் பண்ண, என்னைக்கு நம்ம நோட் பண்ணதை சொல்ல விட்டுருக்கார் பாபா, அவர் இஷ்டத்துக்கு சொல்ல விட்டுருவார் இல்லையா? அந்த மாதிரி நிறைய நோட் பண்ணி வச்சிருந்த சரணாகதிக்கு நிறைய கதைகளை சொல்லணும், ராமானுஜருடைய கதைகளை சொல்லணும், ராதாகிருஷ்ணனோட கதைகளை சொல்லணும்னு நினைச்சு நோட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா ஒண்ணு கூட வாயில வரல. அவர் என்ன பேசுறாரோ அவர் பேசுறபடி பேசட்டும்னு அடியன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனால இந்த சரணாகதின்றது ரொம்ப வாழ்க்கையில ஒசந்தது. ஏன்னா நம்மளால எதுவும் முடியாது இந்த உலகத்துல. முடியாத போது முடியும்னு இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியிலையும் குருநாதருடைய திருவடியிலையும் சரணாகதின்னு ஒன்று ஆயிட்டோன்னு வைங்களேன், அவங்க ரட்சணை பண்ணுவாங்க. ஆனா சரணாகதின்னு பண்ணி அதுலயும் நம்பிக்கை இழந்துட்டோம்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. குருநாதராலேயே காப்பாற்ற முடியாது, குருநாதராலேயே கூட காப்பாற்ற முடியாது, தெய்வமும் காப்பாத்தாது. அப்ப நம்ம கதி அதோ கதி தான். சொல்றது புரியுதுங்களா? சரணாகதின்னு பண்ணி குருநாதரை கத்தின்னு வாழ்ந்துட்டா குருநாதர் நம்மளை ரட்சணை பண்ணுவார்ன்ற அழியாத விசுவாசம், திடமான ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கையும் பொறுமைய இருந்ததுன்னா நம்மளை சுவாமி கண்டிப்பா ரட்சணை பண்ணியே தீருவார். புரியுதுங்களா? அதனால இந்த சரணாகதி பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சோம். சுவாமி கொடுத்த அவகாசம் இதுதான் போல் இருக்கு. பரவாயில்லை. அடுத்த லைவ்ல என்ன டாபிக்ன்றத அடியேன் இப்பவே சொல்லிடுறேன். அதாவது சொல்றேன், சரணாகதிய எங்க பண்ணலாம் அப்படின்னா நின்ன இடத்துலயே நின்று பண்ணலாம். திரௌபதின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா நின்ன இடத்துலயே தான் சரணாகதி பண்ணாங்க. கோவிலுக்கு போகணுமோ, பூஜை ரூம்ல பண்ணலாமா, இல்ல சாயந்தர நேரத்துல பண்ணலாமா, இல்ல ராகு கேது காலத்துல பண்ணலாமா, நல்ல நேரத்துல பண்ணலாமா, கெட்ட நேரத்துல பண்ணலாம், எந்த நேரமும் அதுக்கு கிடையாது. நீங்க நின்ன இடத்துலயே உட்கார்ந்த இடத்துலயே குருநாதா அப்படின்னு ஆத்மார்த்தமா நினைச்சு சரணாகதி அடைஞ்சாலே அந்த சரணாகதியை சுவாமி ஏத்துக்கும். கோவிலுக்கு போய் சொல்லணும், பூஜை ரூம்ல விளக்கேத்தி சொல்லணும், ஆச்சாரமான இடத்துல சொல்லணும், நல்ல நேரத்துல சொல்லணும், இது எதுவுமே கிடையாது. இந்த சரணாகதிக்கு இருந்த இடத்துல அமர்ந்த இடத்துல நின்று கொண்டே குருநாதா அப்படின்னு மனசு விட்டு ஆத்மார்த்தத்தோட நம்ம இரு கரத்தை கூப்பி இப்படி ஏத்திட்டோம்னா முடிஞ்சது கதை. சுவாமி பார்த்துக்கும். ஏன்னா பாபா கோவில்ல தான் இருக்காருங்கிறது இல்ல, எங்கும் இருக்கு. அது இல்லாத இடம்ங்கிறது எங்கேயுமே கிடையவே கிடையாது. அது இல்லாத இடம் கிடையாது. அதனால சரணாகதி எங்க பண்ணலாம்னா எங்க வேணாலும் பண்ணலாம். இருக்கிற இடம் தானே, எப்படி வேணாலும் பண்ணலாம். புரியுது? எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா தீட்டு காலகட்டத்தில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது பாத்தீங்களா? பண்ணலாம். திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி தீட்டு காலகட்டத்தில் தான் அந்த அம்மாவை தரனை இழுத்துட்டு அந்த அம்மாவோட சேலையை உருவும் பொழுதுதான் அந்த அம்மா என்ன வேணாலும் ஆகட்டும் கோவிந்தான்னு கத்திட்டா, பகவான சரணாகதி அடைஞ்சிட்டா. சரணாகதி அடைஞ்ச உடனே அவ தீட்டு காலகட்டத்தில் இருக்கா, அவளுக்கு போய் நம்ம எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி பகவான் ஒதுங்கி போல கொடுத்தார், அந்த கிருப்பையை கொடுத்தார். சோ அந்த காலகட்டத்தில் கூட உட்கார்ந்து சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லலாம் அப்படின்றதுதான் இதுக்கான ஒரு அர்த்தம். அதனால சுவாமி சரணாகதினா அது எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா மோட்சகதிக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரணாகதினா என்ன? உன்னை கொடு என்னை தருவேன், இதுதான் காதலடின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்மளை சுவாமி கிட்ட ஒப்படைக்கிறது. சுவாமி நம்ம கிட்ட அவரையே தந்துடுவார். சரணாகதியினுடைய வெரி சிம்பிள். சரணாகதி எங்க பண்ணலாம்? எங்க வேணாலும் பண்ணலாம், எந்த இடத்துலையும் பண்ணலாம். சரணாகதி எங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படின்னா சரணாகதி மோட்சத்துக்கு தான் போய் சேர்க்கும், வேற எங்கேயுமே சேர்க்க. சரணாகதின்னு வந்துட்டாலே முடிஞ்சது கதை. சரணாகதினா என்ன? மோட்சத்துக்கு தான் சரணாகதி கேட்போம். எனக்கு 10 ரூபா பணம் வேணும், அதுக்கு உனக்கு சரணாகதி பண்ணலாம் நம்ம வாயில வராது.
நம்மளால ஒண்ணுமே ஆகாது இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் இந்த உலகம் இருக்கும், இல்லைனாலும் இந்த உலகம் இருக்கும். நம்ம போயிட்டோம்னா இந்த உலகம் ஒன்றும் அழிஞ்சிராது. புரியுதுங்களா? ஏன்னா பல கோடி 100,000 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த உலகத்துல. அவங்க போனாலும் இன்னைக்கு உலகம் இருந்துகிட்டு தானே இருக்கு. அதனால நம்ம இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அது பெரிய அகங்காரம். புரியுதுங்களா? நம்ம கோடான கோடி மண் துகள்கள்ல ஒரு துகள், ஒரு ஒளி, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஒரு திவலை, அவ்வளவுதானே தவிர நம்ம பெருசா ஒன்றும் கிடையவே கிடையாது. சுவாமியினுடைய திருவடியில ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறிய துகள், ஒரு சிறிய ஒளி நம்ம, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. கற்பனை பண்ணிக்க வேண்டாம். மீராபாய் அளவுக்கோ ஆஞ்சநேயர் அளவுக்கோ நம்மள ஒப்பிட்டுக்க கூடாது. ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க பக்தியில. நம்ம அவங்களுடைய திருவடியை மட்டும் பிடிச்சுக்கணும். அந்த பக்தி நமக்கு வரணும்னா அவங்க திருவடியை பிடிச்சாதானே வரணும். அவங்க திருவடியை பிடிச்சாதான் நமக்கு அந்த பக்தி வரும். ஸோ அதுதான், அது அப்படிதான் படிப்படியா போகணுமே தவிர ஒரே அடியா போயிடுவோம்னா அது ஒரே அடியா நமக்கு கிடைக்காது. அப்ப வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும், குருநாதர் வேணும். அப்படிப்பட்ட குருநாதர் தான் நமக்கு சாய்நாதர் கிடைச்சிருக்கார். சாய்நாதர் நமக்கு அதுக்கு தான் கிடைச்சிருக்காரே தவிர வேறு எதுக்காகவும் இல்லைங்கிறத இந்த பதிவு மூலமா அடியன் தெளிவா சொல்லிக்கிறேன். அடுத்த லைவ் பாத்தீங்கன்னா எதை பற்றுவது, யாரை பற்றுவது, எதை பற்றுவது, யாரை பற்றுவதுன்னு இந்த 2 விஷயங்களுக்கு அடியன் புதன்கிழமை சொல்லலான்னு நினைச்சேன். நாளைக்கு முடியுமான்னு தெரியாது. அதனால எப்ப அடுத்த லைவ்ங்கிறத ஒரு சார்ஸ்ல சொல்லிடுறேன். எல்லாரும் அந்த லைவ்ல அவசியம் கலந்துக்குங்க. அநேகமா வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் அல்லது சனிக்கிழமையா இருக்கலாம். சரிங்களா? நான் சொல்லிடுறேன், ஷார்ட்ஸ்ல அடியேன்னு சொல்லிடுறேன். எல்லாரும் தாராளமா கலந்துக்குங்க. யாரை பற்றுவது, எதை பற்றுவது, யாரை பற்றுவது, இதுதான் அந்த அடுத்த லைவுக்கான ஒரு தலைப்பு. அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுவாமியுடைய அருளால இன்னைக்கு லைவ் சுவாமி நல்லபடியா பேச வச்சிருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சாய்ராம்.